The second pillar, இரண்டாவது தூணு trusting God. தேவன் மேலே நம்பிக்கை. Trusting God. தேவன் மேலே நம்பிக்கை. The pillar called trust. நம்பிக்கை என்கிறதான தூண். Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3:5. It says, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways submit to him and he will make your path straight. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Amen. Amen. Two things: trusting God with all our heart, submitting to him in all our ways. முதலாவது முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது, இரண்டாவது வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வது. In our marriage, in our studies, in our business decisions, home decisions, we got to submit everything into the hands of God. Trust him with it. வேலை விஷயத்துல, திருமண விஷயத்துல, குடும்பத்துல எடுக்கிற தீர்மானங்கள்ல எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை சார்ந்திருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Amen. Amen. It is a wisdom pillar. பாருங்க, இது ஒரு ஞானம் என்கிறதான தூண். You know, I met a man a couple of weeks ago. My wife and I, we had gone to pray for his shop. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மனிதரை நாங்க சந்தித்தோம். நானும் என்னுடைய மனைவியும் அங்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ண நாங்க போனோம். And he doesn't come to our church. He's not a believer, but his wife, she comes now and then and she goes. So we were invited by our church believers, so we went and prayed for him. அவங்க நம்ம அவர் ஒரு விசுவாசி கிடையாது. அவங்க மனைவி எப்பயாவது சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனாலும் ஒரு குடும்பத்தார் அழைத்தது நிமித்தமாக அவருக்காக நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். And as we were talking, one of the things that man said stayed with me. அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை என்னிடத்துல சொன்னார். And he said, I believe in my hands and mind. அவர் சொன்னாரு, என்னுடைய கையையும் புத்தியும் மாத்திரமே நான் நம்புவேன். I told him, trust God. God will bless you. நான் அவர்ட்ட சொன்னேன், கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். And his response was, I believe in my hands and my mind. அவர் சொன்ன பதில், என்னுடைய புத்தியையும் என்னுடைய கையின் சக்தியையும் தான் நம்புவேன் இருக்கார். I said, well, you are kind of right. நீங்க ஒரு வகையில பரவாயில்லை, நீங்க அப்படி யோசிக்கிறது நல்லதுதான். You have to have a strong mind, you have to work hard. உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கணும் தான், நீங்க கடினமா உழைக்க வேண்டும் தான். But your hand and your mind, they are not constant, they may fail. உங்களுடைய புத்தியும் உங்களுடைய கையின் சக்தியும் ஒரு கட்டத்துல உங்களை தோல்விக்குள்ளாக தள்ளிவிடும். But there is one person who will never fail you and his name is Jesus. உங்களை ஒரு காலம் தோற்க விடாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Hallelujah. Hallelujah. We got to trust him with everything, not just trust our own strength. ஏதோ நம்முடைய சுய பலத்தை மாத்திரம் நம்ப கூடாது, எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்புகிற கூட்டமாக இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. 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 This pillar, the trust pillar, trusting God and submitting to him, we got to erect that pillar in our life. அந்த தேவன் மேலே நம்பிக்கை என்கிறதான அந்த ஞானத்தின் தூணை நம்முடைய வாழ்க்கை என்கிற வீட்டிலே நாம் எழுப்ப வேண்டும். Amen. Amen. See, I wrote like this in my notes. It says, from this verse, chapter 3, verse 5, when you trust the living God with your todays, he will give hope for your tomorrows. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த வாக்கியத்தை நான் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறேன். நிகழ்காலத்தை கொண்டு நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் வருங்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Amen. Amen. When you give your todays into the hands of God, he will take care of the tomorrows. இன்றைய தினத்தை கர்த்தருக்குடைய கையில கொடுத்து அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால் நாளைய தினத்தை அவர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. In your way today, when you acknowledge him, he will make your path straight. இன்னைக்கு அவரை நீங்க அங்கீகரித்தீங்கன்னா உங்களுடைய பாதைகளை அவர் சபை பண்ணுவார். Hallelujah. Hallelujah. 1 Kings chapter 17 and verse 7 to 16 we read a story. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Read about Elijah and the widow at Zarephath. அங்கே எலியாவை குறித்தும் அங்கே சாரிபாத் விதவை குறித்து நாம் வாசிக்கிறோம். There was a great famine in the land and God told Elijah
to go to Zarephath because there I have commanded a widow to supply your food. தேசத்துல கொடிய பஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அப்ப சொல்றார் ஆண்டவர் சாரிபாத்துல அது ஒரு விதவை கிட்ட உனக்கு உணவு கொடுக்கும்படியா நான் கட்டளையிட்டு இருக்கேன் அப்படின்றார். Elijah has no idea that lady had nothing in her hands. எலியாவுக்கு தெரியாது அந்த அம்மா கிட்ட ஒண்ணும் இல்லன்னு இவருக்கு தெரியாது. But he just trusted God and he went where God told him to go. ஆனா கர்த்தரை நம்பி கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவர் போனார். And he went to that lady and he said, "Give me a jug of water." அந்த அம்மாட்ட போய் தண்ணி குடுமான்னு இருக்காரு. And as she was going to get the water, he said, "Bring me a piece of bread." தண்ணிய எடுக்க போறம்போதே அவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் எனக்கு அடையும் சுட்டு தா அப்படின்றார். She said, "I have only little flour and little oil. My son and I, we're going to eat it. That's the last meal we are going to take and we are going to die after that." தேவ மனுஷரே என்கிட்ட கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கு. அதுல நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை அவ சொல்றான். But even when she said that, she trusted the words of the man of God. அந்த நிலைமையில கூட அந்த எலியா சொன்ன வார்த்தைகளை சாரிபாத் விதவை நம்பினார். Amen. Amen. Elijah trusted God. எலியா தேவனை நம்பினார். The widow trusted the words that came out of the man of God. அந்த விதவை தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த தேவ வார்த்தைகளை நம்பினார். They both trusted God for that day, for that meal. அந்த நேரத்துல அந்த நாளுக்கான உணவிற்காக தேவனை இருவருமே நம்பினார்கள். And they saw the miracle for tomorrow. நம்பின பொழுது அடுத்த நாளுக்குரிய அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. I want to tell you, my dear brothers and sisters, பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? the trust that you put in Jesus. இயேசு மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை. Maybe you were the only one that has been saved in your family. You are the only Christian, but you put your trust in him and you have come to him. ஒருவேளை நீங்க மாத்திரம் தான் உங்க வீட்ல ரட்சிக்கப்பட்டு நீங்க மாத்திரம் தான் திருச்சபைக்கு வருகிறவராக இருக்கலாம். Your trust in God will never fail you. நீங்க தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை நிச்சயமாக உங்களை ஏமாற்றாது. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. You trust him with your todays, you will see your miracles for tomorrow. இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க, நாளைக்கு அற்புதங்கள் நடக்கும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Trusting God will stir up the miracle of God in your life. நீங்க தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை கர்த்தருடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில அனல் மூட்டும். Hallelujah. Amen. Amen. Turn to your neighbor and say, trust God with all your heart. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புங்க. Amen. When we all have many parents, we all have children, and we play this game with our children. அநேக பெற்றோர்கள் இங்க இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளோடு கூட நம்ம விளையாடுவோம். You know, we have played this game. The little kids, we make them stand on the table or we make them stand on somewhere high. சின்ன குழந்தையை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய உயரமான இடத்துல வந்து நிக்க வைப்போம். And we'll say 1 2 3 jump. நாம சொல்லுவோம் 1 2 3 குதி அப்படி சொல்லுவோம். எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க இந்த கேம்? அந்த விளையாட்டு எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க? நீங்க அப்படி விளையாண்டது இல்லையா? நான் மட்டும் விளையாண்டுருக்கேன். என்னங்க? You know, and initially the kid is kind of reluctant to jump. பாருங்க, முத தடவை அது குதிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும் அந்த குழந்தை. But after some time it will trust the father or the mother and it will jump. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவை நம்பியோ அம்மாவை நம்பியோ அது வந்து குதிக்கும். And the mother or the father will catch it. அப்ப முன்னாடி இருக்க அப்பா அம்மா அந்த குழந்தையை வந்து பிடிச்சிருவாங்க. After some time கொஞ்ச நேரம் கழிச்சு the trust begins to improve. பாருங்க, அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாயிரும். And you say 1 2, they'll jump. பாருங்க, 1 2 ன்னு சொல்லும்போதே குதிச்சிருவாங்க. Sometimes they won't even wait for the 1. அடுத்து பாருங்க, 1 சொல்றது கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. They'll just climb and jump. மேலே ஏறி டபக்குன்னு குதிக்கிறது தான் வேலை. And they'll expect their father to catch them. அவங்க அப்பா எப்ப குதிச்சாலும் பிடிப்பாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். Because they believe that the father will catch them. ஏன்னா அப்பா நிச்சயமா பிடிப்பாருன்னு அந்த பிள்ளை முழுசா நம்புது. Amen. Amen. If an earthly child can have so much trust on the earthly father, how much more trust you need to have in your heavenly ஒரு father? உலக பிரகாரமான பிள்ளை உலக பிரகாரமான அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கும் என்று சொன்னால் நம்முடைய பரலோக தந்தை மீது நமக்கு எவ்வளவு அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When you take a step of faith, he is going to hold you. நீங்க விசுவாச அடியை எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது. When you take a step of faith, he is going to part the waters for you. நீங்கள் விசுவாச அடியை எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக கடல்களை பிளக்கிறார். When you take a step of faith, he is going to open the doors of iron doors for you. விசுவாச அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது இரும்பு கதவுகளை அவர் முறித்து அவர் உங்களுக்காக வழிவாசல்களை உண்டு பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. Your trust in God will never fail you. நீங்கள் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை உங்களை எப்பொழுதுமே ஏமாற்றாது. Amen. Amen.
the trust you have in God, that your child will return back to your home, he will return back to your home. உங்க பிள்ளை உங்க வீட்டுக்கு உங்களை தேடி மீண்டுமா வருவான் அப்படின்னு கர்த்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை உங்களை ஏமாற்றாது. Amen. Amen. The lost son that you have in your life, the one who went away from the Lord, he will definitely come back to your house. நீங்க தொலைத்த உங்களுடைய பிள்ளை தேவனுடைய வழியிலிருந்து வழிவிலகி போன உங்களுடைய பிள்ளை மீண்டுமா தேவ பக்தியில வருவான் அப்படின்னு வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. 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 I will finish in 3 minutes. 3 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புறேன். Why we need to trust God? ஏன் நம்ம தேவனை நம்பணும்? Quickly. சீக்கிரமா. Because he's always provided for me, therefore I will trust him. அவர் எப்பொழுதும் எனக்கு கொடுக்கிறவர் என்பதாலே போஷிக்கிறவர் என்பதாலே நான் அவரை நம்பிக்கொண்டே இருக்க போகிறேன். Psalm 37 verse 25. சங்கீதம் 37:25. David says, I was young and now I'm old, yet I have never seen the righteous forsaken or the children begging for bread. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Amen. Amen. You will never be forsaken. He always provides for you. பாருங்க, அவர் எப்பொழுதுமே உங்களை கைவிடுகிறது இல்ல, அவர் உங்களை எப்பொழுதும் போஷிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Number 2, why I trust God? Because he has proven himself faithful and patient. இரண்டாவது, நான் ஏன் கர்த்தரை நம்பணும்? அவர் உண்மையுள்ளவர், அவர் நீடிய பொறுமையுள்ளவர் என்பதை என் வாழ்விலே அவர் நிரூபித்திருக்கிறார். Amen. Amen. He is faithful from generation to generation. அவர் சந்ததியாக உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He's been faithful to my dad, he's been faithful to me, he'll be faithful to my son as well. என்னுடைய அப்பாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தவர் எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் என் பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ளவராக இருப்பார். Amen. Amen. He is faithful to you as well. அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. Amen. And he's patient. அவர் நீடிய பொறுமையுள்ளவர். You know, we mess up in our life every day. பாருங்க, நம்ம அனுதினமும் அட்டகாசம் பண்றோம். Sometimes we fail in our life, we fall in our lives. நம்ம தோற்று போறோம், கீழ விழுகிறோம். But he is still patient. He is waiting for you to come back to him. ஆனா இன்னும் அவர் பொறுமையா இருந்து நீங்கள் மீண்டுமாக அவரிடத்துல வரும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We trust him. அவரை தொடர்ந்து நம்புங்க. Third, why I trust God? Because God is not a liar. மூணாவது, நான் ஏன் தேவனை நம்புறேன்? அவர் பொய்யுரையாத தேவன். He's not a man that he would lie. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. He doesn't change his mind because he wants to change his அவர் mind. மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. He's not a liar. He's a faithful God. அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். Therefore I trust him. அதனால அவர் தொடர்ந்து நான் நம்பிட்டே இருக்க போறேன். 4, because my God is a consistent God. He's the same yesterday, today and forever. நாலாவது, அவர் நிலையான தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதாலே அவரை தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருக்க போகிறேன். Amen. Amen. He doesn't have, emotional fluctuations. அவர் பாருங்க, ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா, ஒரு நாள் கோபமா, அப்படி மாறி மாறி இருக்க தெரியாது அவருக்கு. நம்ம வீட்ல அந்த லோ வோல்டேஜ் வந்தா பல்ப் என்ன பண்ணும்? அப்படியே விட்டு எரியும். பாத்தீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் நமக்குலாம் இமோஷன் ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படி மேலையும் கீழையும். But God's emotion does not fluctuate that way. ஆனா கர்த்தருடைய உணர்வுகள் பாருங்க, அப்படி மேலையும் கீழே மேல கீழே போயிட்டு வரது கிடையாது. He's consistent. அவர் நிலையான தேவன். Sometimes we play with our children, we are so happy with them, and all of a sudden, we get some important message or we got to do something important. Immediately our emotions change. We tell our children, I tell my son, hey, get out of the room, go to the living room, don't come here. பாருங்க, நல்ல பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் வரும், ஏதோ ஒரு வேலை வரும், உடனே அந்த பிள்ளைகளை கடிச்சு கொதறி ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவோம். நடக்கிறது தானே? அப்படிதானே? Yeah. I've done it so many times to my children. You can ask them. ஏன் பிள்ளைகள்ட்ட நான் நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணிருக்கேன், நீங்க வேணா போய் கேட்கலாம். Because we are not consistent, we change, we go up and down. நம்ம நிலையானவர்கள் அல்ல, நமக்கு நம்முடைய உணர்வுகள் மேலும் கீழுமா போயிட்டு வருது இல்லையா? But God is consistent. ஆனா கர்த்தர் நிலையானவர். Amen. Amen. You can definitely trust him. அவரை நீங்க தொடர்ந்து நம்பலாம். Hallelujah. And finally, கடைசியாக, God knows you better than you know yourself. உங்களை நீங்க அறிந்து வைத்திருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார். I trust him. அதனால அவரை நான் நம்புறேன். Amen. Amen. More than I trust myself with my own life, I trust God with my life. பாருங்க, என் வாழ்க்கையில நான் என்ன நம்புறத காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நான் அதிகமாக நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. If I take my life in my own hands, I will mess up. என் வாழ்க்கையை நான் எடுத்து நடத்தினா நிச்சயமாக அதிலே குளறுபடிகள் நடக்கும். But if I give my life to him, I know and I trust him, he will make my path straight. ஆனா என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் நான் நம்பினால் அவர் என் பாதைகளை செவ்வையாக்குவார்.
Hallelujah. ஆமென். He knows you better than you know yourself. உங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் கர்த்தர் அதிகமாக தெரிஞ்சு வைத்திருக்கிறார். So trust him. அதனால நம்புங்க அவரை. Amen. ஆமென். Amen. ஆமென். The first pillar is fear of God. முதலாவது தூண் தேவ பயம். The second pillar is trusting God. இரண்டாவது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. Amen. Begin to practice this in your life. இத உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்துங்க. Young people, practice this in your life. வாலிபர்களே உங்க வாழ்க்கையில இத நீங்க கடைபிடித்து பாருங்க. All people, you can apply it in your life. எல்லாரும் உங்க வாழ்க்கையில இத அபியாசப்படுத்தலாம். Amen. Amen. Those pillars will stand strong. It will establish your life. And you will be a blessing to yourself and also to others. அந்த தூண்களை நீங்கள் எழுப்பும் பொழுது அந்த தூண்களிலே உங்களுடைய வீடுங்கிற வாழ்க்கை ஸ்திரமாக கட்டப்பட்டிருக்கும். அப்பொழுது மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். Thank you, Jesus. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். One more time, let's sing it. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எத்தனை பேர் இந்த மத்தியான வேளை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாழுவேன். ஆண்டவரே, என் ஆக்ஷன்ஸ் எல்லாவற்றிலும் நான் உம்மை பிரியப்படுத்தும்படி நான் வாழுவேன். ஆண்டவரே சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எல்லா வழிகளிலும் உம்மை நான் நம்புவேன். இயேசுப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க ஆமென். கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியால ஆண்டவருடைய பயம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவை நீங்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்க கேளுங்க. நீங்க கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானத்தின் தூணாகிய முதல் தூண், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ற தூணை கட்டி எழுப்ப உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தூண் வருகிற அந்த அது காரணம் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் ஜீவன் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். தீமை உங்களை அணுக முடியாது. ஆமென். அந்த கேளுங்க, அந்த தூணை நான் கட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. நான் முழுமையாக நம்புவேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நாங்க முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தின ஆவியானவர் இனிமேலும் நிச்சயமா எங்க வாழ்க்கையில நீங்க வழி நடத்துவீங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி I want to give a chance for you to talk to God. Just every eyes closed. You know things, you know the actions, சில சூழ்நிலைகள், சில உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச கிரியைகள் வசனத்துக்கு எதிர்மறையானது என்று உங்களுக்கே தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது, உங்க பாவங்களை நீ அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மளை மன்னிக்க, ரத்தத்தினால சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். When we confess our sins, he forgives all our sins and makes us holy just as he is holy. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஏரியால நான் மிஸ் பண்ணிட்டேன் இயேசுப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. I want to give you time. You pray. You don't have to pray loud, but you pray in your heart. Thank you, Jesus.